புதுச்சேரியில் கனமழையால் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தை சுற்றி நீர் தேங்கியுள்ளது. பல இடங்களில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இதனால் இயல்பு வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது? புதுச்சேரியில் நேற்று இரவு 2 மணி நேரம் கனமழை பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் மழை நகர பகுதியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பெரிய காலாப்பட்டு என்ற பகுதியில் மட்டும் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்குது. இந்த பகுதியில் உள்ள கணபதி நகர், புதுநகர் போன்ற பகுதியில் தாழ்வான பகுதியில் என்பதால் இங்கு மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி இருக்குது. அதிகாலை வரை மக்கள் அந்த மழைநீரை அகற்றி வருகின்றார்கள். இதே போல நகர பகுதியில் அனைத்து சாலைகளும், குறிப்பிட்டு செலவென்றால் ருசி வீதி, மிஷன் வீதி, லெப்போத் வீதி போன்ற அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இரவு முழு தேங்கியது. 3 மணி நேரம் மழைநீர் இருந்தது. அதன் பிறகுதான் வடிய துவங்கியது. இதே போல நகரின் முக்கிய பகுதியான இந்திரா காந்தி சிலை சதுக்கம், இதன் வழியாக தான் புதுச்சேரிக்கான வரும் வாகனங்கள், அதாவது கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை போன்ற பகுதிகளில் செல்லும் அனைத்து வாகனங்களும் இந்த வழியை தான் கடந்து செல்ல வேண்டும். அதன் சுற்றியும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதனை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் மழைநீர் தேங்கினால் தடுப்பதற்கு பொதுப்பணித்துறை என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பல பகுதியில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.